ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு உப்புமா செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அந்த உப்புமா எதை வச்சு செய்கிறோன்னா, ரவை வச்சு சேமியா வச்சு இல்லைங்க. இது வந்து போஹா, அதாவது அவல்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளுங்க. நம்ம மோஸ்ட்லி இது வந்து பொரியில் தான் கலந்து சாப்பிடுவோம். ஆனால் இதில் வச்சு நம்ம ஈஸியாக ஒரு உப்புமா செய்யலான்றதை இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக இதை நான் உங்களுக்கு போடுறேன்னா, நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேட் நைட் தூங்குறதும், ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்து தூங்கி சீக்கிரம் ஆஃபீஸ் போகிறதுமா இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம குயிக்காக ஆஃபீஸ் போகணும், டைம் இல்லை, 15 மினிட்ஸ் தான் இருக்குது, 30 மினிட்ஸ் தான் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், டேரெக்டாக நம்ம லஞ்சு சாப்பிட்லாம், ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு போவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு உப்புமா ரெடிமேடாக நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், பிரேக்ஃபாஸ்ட்டும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்லாம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இது எப்படி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இந்த உப்புமா செய்கிறதுன்றது நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எனக்கும் என்னுடைய ஒய்ஃப்க்கும் நான் சேர்த்து செஞ்சுருக்கேன். ஸோ அவங்க ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் நான் வந்து இன்றைக்கி ஸ்கிப் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். இருந்தாலும் எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேங்க. ஒரு சில வீடியோஸ் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, ஸோ நம்மக்கிட்ட அவல் இருக்குது, ஸோ ஏன் இதை வச்சு ஒரு உப்புமா ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். மொத்தமே வந்து எனக்கு 30 மினிட்ஸ் கூட ஆகலைங்க. 20 மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சின்ன சின்ன விஷயம் இந்த மாதிரி நீங்கள் கற்று வச்சுட்டீங்கன்னா இது ஒய்ஃப்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது வந்திருந்தாலோ அவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு அசத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவல் உப்புமாவுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 பேருக்குன்றதுனால தேவையான அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இந்த அவல் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. இது நல்லா வாஷ் பண்ணித்துக்குங்க. ஆனியன் ஒன்று எடுத்துக்குங்க. அதே மாதிரி தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க. தக்காளி எந்த அளவுக்கு சேர்க்கணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ 2 பேருக்குன்றதுனால நான் ஆஃப் ஆஃப் த தக்காளி தான் எடுக்க போகிறேன். முழுசாக நான் எடுக்க போகிறது ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்ன்றதுனால கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் ஆஃப் ஆஃப் த தக்காளி தான் எடுக்க போகிறோம். ஸோ அவல் வந்து நீங்கள் முடிஞ்சளவு லைட்டாக அந்த கப் அளவுக்கு எடுக்கிறீங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் அப்போ தான் கிளியர் ஆகும் உங்களுக்கு. ஸோ டேரெக்டாக நீங்கள் சாப்பிட போகிறீங்க இல்லையா, அதனால நீங்கள் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும். வாஷ் பண்ணால் தான் இது கிடைக்கும் உங்களுக்கு இந்த கலர். ஓரளவுக்கு முடிஞ்சளவு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. ஒன் டைமாவது அட்லீஸ்ட் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா குழஞ்சி வராமல் இருக்கும் அப்போ தான். இது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்பாஞ்சு மாதிரி தண்ணி இழுத்துக்கும். அதனால நீங்கள் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பெட்ரு. ஓகேங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டோம், தக்காளி தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இவ்வளோ தாங்க, இந்த 3 இதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஓகேங்க, கடையில் எண்ணெய் நல்லா சூடேறிச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு தேவையான அளவுக்கு பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் பருப்பு லவருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உப்புமா வெரைட்டிஸில் இதிலலாம் பருப்பு என்னோடய ஒய்ஃப் அதிகமாக எனக்காக போடுவாங்க. ஸோ சில்லி தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் மிளகாத்தூளும் சேர்க்க போகிறேன். அதனால் பச்சை மிளகா வந்து 1 தான் சேர்க்க போகிறேன். 1 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், டொமேட்டோ, சில்லி எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு இந்த ப்ரௌனிஷாக வர மாதிரி வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப கேட்சியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக ஊற வச்சுருங்க கப்பில். ஸோ நீங்கள் எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது நான் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, ஒரு வாட்டியாவது வாஷ் பண்ணி எடுக்கணுன்னு. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சே ஆகணும். ஒரு வாட்டி சும்மா லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி எடுத்துருங்க. டக்குன்னு எடுத்து வெளியே ட்ரை பண்ணி வச்சுடுங்க. ஸோ இங்கே நீங்கள் இதில் கடையில் போடும்போது அது பொரிஞ்சு வரும். அப்போ தான் நல்லா தனித்தனியாக ஒட்டாமல் வரும். நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு நான் 2 பேருக்குன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி சால்ட். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சல்லுன்னு தான் இருக்கும். இப்போ வெறும் ரைஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா அதுலேருந்து வரது தானே இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சால்ட் ஆட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக எனக்கு வந்து பெப்பர் மோஸ்ட்லி பிடிக்கும், இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிட்றது. ஸோ பெப்பர் எனக்கு லைட்டாக த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பெப்பரில் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃபால்ட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பெப்பர் தேவையான அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் டர்மரிக் வந்து ஒரு கொஞ்சமாவது நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் எந்த ஒரு சமையல் பொருளையும். அதை ஆட் பண்ணாமலாம் நீங்கள் செய்யக்கூடாது எப்பயும். அது செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த இது ஆன்டிபாக்டீரியாலியா உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வந்துச்சுன்னா, இந்த ஹூண்டெல்லாம் ஆயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு ஆறாது. அந்த மாதிரி டைமில் இந்த மஞ்சள்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கும் போது இந்த உங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்காமையே ஆயில்மெண்ட்லாம் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக க்யூர் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இது ஆக்சுவலாக. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குது. இது ஏன் நான் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆல்டர்னேட் டேஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. ஒரு வாட்டி சாப்பிட பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்கள்கிட்ட ஸ்டோரில் இருக்கும். ஸ்டோரேஜ் வச்சு எப்பவுமே வீட்டில் பேக்கப் வைப்பீங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம அதுதான் இருக்கே செஞ்சிடலான்னு. நான் சொன்ன மாதிரி ஆனியன் நீங்கள் ப்ரௌனிஷாக எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குங்க இது. டக்குன்னு போட்டு எடுத்துடக்கூடாது. ஆனியன் ஓரளவுக்கு அது ப்ரௌனிஷாக ஆகணும். அது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சளவு அந்த ஆனியனை. அப்படியே டேரெக்டாக கொடுக்காது, உப்புமா வர மாதிரி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி சாப்பிட்றதுனால உங்களுக்கு மோஸ்ட்லி ஆனியன் டொமேட்டோலாம் நீங்கள் வந்து நல்லா வதக்குங்க, நல்லா ட்ரை பண்ணுங்கள். லைட் ப்ரௌன் வந்த பிறகு நீங்கள் வந்து போஹா ஆட் பண்ணுங்கள். ஏன்னா போஹா உப்புமா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக டைஜஷன் ஆகிடுங்க. நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா குயிக்காக டைஜஷன் ஆகிடும். இது உடனே பசி எடுக்கும். கரெக்டாக 12:30 1 o'clock உங்களுக்கு லஞ்ச் டைமில் ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இது என்னோட ஒய்ஃப் பார்த்துட்ருக்காங்க அங்கேருந்து. என்ன பண்ணிகிட்ருக்காங்க, யூடியூப் நோண்டுறா, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறான்னு பார்த்துட்ருக்காங்க. பட் பரவாயில்லைங்க, எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுறோம், நம்மளால் முடிஞ்சது சர்ப்ரைஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த விஷயத்தில் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களும் வந்து எவ்ரிடே குக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனலுங்க ஒய்ஃபு. அவங்க வந்து நான் ஐடியில் இருக்கேன், அவங்க வந்து நான் ஐடி. ஸோ அவங்க வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனல். அவங்க கான்செப்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரிக்ட் டீச்சர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான மேடம் அவங்க. ப்ரொஃபஸர் ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் இது. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது, இது எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு பிங் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். எல்லோ கலரில் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. கிளாரிட்டி அப்படி இருக்குது, மேபி வீடியோ கிளாரிட்டினால உங்களுக்கு கலர் ஒன்று கொஞ்சம் கேட்சியாக இருக்குது. பட் நான் எல்லாமே லிமிட்டடாக போட்டிருக்கேன். அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நான் அது ரெகுலராக நான் செஞ்சதுனால எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. 1/4 டீஸ்பூன் அளவு தான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ண இந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்து அனுப்புகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து நிறைய டிப்ஸ் லேர்ன் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம திருப்பியும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.